வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை பிழைப்பு. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆடி மாசம் பிறந்துடுச்சு பூசாரிக்கு. அம்மன் கோவில் திருவிழாவை முடிக்கிற வரைக்கும் பிரசவ வழிதான். தனிக்கட்டை தான் கோயில் காரியமே கதின்னு கிடக்கிறவரு. ஆடி திருவிழாவில் இந்த வருஷம் எப்பவும் போல ராமபிரஸ்தான் நோட்டீஸ் உபயம். அதை வாங்க தான் இந்த உச்சி வெயில்ல நடையா நடந்து அச்சகத்துக்கு வந்திருக்காரு. செருப்ப வெளியில கலட்டி போடுறப்பவே உள்ளே தரகரும் ஜோசியரும் பேசிக்கிட்டு இருந்தது அவர் காதில் விழுந்தது. வாங்கய்யா என்ற ஜோசியர், திருவிழா முடியிற வரைக்கும் உங்க கால் தரையில நிக்காதே என்றார். குத்துவிளக்கு பூசைக்கு எந்த புரோகிதரை ஏற்பாடு பண்ண போறீங்க என்றார் தரகர். வசூலை பொறுத்து தான் இருக்கு. முதல் நன்கொடை நீங்க 2 பேருமா இருக்கட்டும், ஆரம்பிச்சு வைங்களேன் என்றார் பூசாரி. கேட்டுட்டீங்க, கோயில் காரியம் வேற, என் பேர்ல ஒரு 100 ரூபாய் எழுதிக்கங்க என்றார் ஜோசியர். என் பேர்லையும் தான் என்றார் தரகர். சாமி காரியத்துக்கு கணக்கு பார்க்காதீங்க, கொடுங்க. அவ எல்லைய காக்கறதால தானே நாம நிம்மதியா இருக்கோம் என்றார் பூசாரி. ஏதோ அவ புண்ணியத்துல தான் நான் வயித்த கழுவிட்டு இருக்கேன். வேற எந்த புண்ணியவான் எனக்கு அடைக்கலம் கொடுப்பான் இந்த ஊர்ல என்றார் வேதனையுடன் பூசாரி. ஏன் நிலைமையை ஏன் கேக்குறீங்க? ஜாதகம் பாக்குறதுல பெருசா என்ன சம்பாதிக்க முடியும்? பரிகாரம்னு சொல்லிட்டு 4 காசு வாங்குறதுல தான் ஏன் பிழைப்பு ஓடுது என்றார் விரக்தியுடன் ஜோசியர். காலத்துக்கு ஏத்த மாதிரி என்னைய மாத்திக்க முடியல. இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் தாங்களே துணையை தேடிக்குதுக. நம்ம கிட்ட 6-7 ஜாதகம் தான் கையில இருக்கு. கம்ப்யூட்டர்ல தட்டி விட்டா 1000 ஜாதகம் வருமாமே. நான் கல்யாணம் கட்டிக்கிட்டப்ப ஃபோனாவது ஒன்னாவது. இப்ப பாருங்க, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டருங்கிறாங்க. நமக்கு ஒன்றும் புரியல போங்க என அழுத்து கொண்டார் தரகர். நாடு வளருதுங்கிறாங்களே, கிராமம் அப்படியே தாங்க இருக்கு. வானம் பார்த்த பூமியாத்தான் இப்போ இருக்கு. என்ன எடுக்கிறேன்னு விவசாயிங்களை வாழ விடாம பண்ணிட்டா எங்க தான் போவாங்க பிழைப்புக்கு? நாடே இப்ப கம்பெனியா தாங்க செயல்படுது. திருப்பதி தரிசனத்துக்கு இருக்கிற இடத்துல இருந்து புக் பண்ணிடலாமா? இதை தெரியாத ஏலப்பாளங்க தான் கியூல நின்னு கஷ்டப்படுது என்று தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார் பூசாரி. ஜோசியருங்க முன்னெல்லாம் ஆளை பார்க்காம ஜோசியும் சொல்ல மாட்டாங்க. இப்ப என்னன்னா, செல்லுல மெசேஜ் வருது, நிமிஷத்துக்கு 3 ரூபா, உங்க ஜாதக பலனை தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்கன்னு டிவியில முகம் காற்றவனையும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு ஜாதகம் பார்க்கறவனை நம்பித்தான் மக்கள் காசை கொண்டு போய் கொட்டுறாங்க என்றார் ஜோசியர். ஏழைங்க நிலைமை ஆணி அரைஞ்ச மாதிரி தாங்க. ஊர் நிலவரமும் சரியில்லை. யாரை பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு பாடுறான். பாடக்கட்டி இழுத்தும் மழை பெய்யலைன்னா பார்த்துக்கங்க. எப்பவுமே திருவிழா காரியத்தை இழுத்து போட்டு செய்யறவனெல்லாம் கண்டும் காணாத மாதிரி போறான். ஊர்ல கோயில்னு எதுக்குங்க கட்டியிருக்காங்க? மனசு சஞ்சலப்பட்டா வந்து சாமியை கும்புறதுக்கு தானே. இப்ப காதலிக்கிறவங்களுக்கு ஏத்த இடமா கோயில் மாறி போச்சு. போற வர்றப்ப அவங்க பேசுறது இந்த காதுல வந்து விழுது கன்றாவி. போய் அம்மங்கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன், நீ எப்படிம்மா இங்க இருக்கேன்னு என்றார் கனத்த இதயத்துடன் பூசாரி. ஏயா நீ வேற? ஒரு நாள் காலை நேரத்துல போய் பஸ்ல மாட்டிக்கிட்டேன். இந்த காலேஜ் பசங்க நடத்துற அட்டூழியம் இருக்கே, பக்கத்துல ஆள் இருக்காங்கன்னு பாக்குறாங்களா? வயசுக்கு மரியாதை தர வேணா? என்ன சொல்றது போங்க. பெத்தவங்க கஷ்டத்தை நினைச்சு பார்த்தா இப்படி பண்ண மனசு வருமா என்றார் ஜோசியர். 4 எழுத்து படிச்சவங்க தானே, ஒரு இங்கிதம் வேணா? அன்னைக்கு ஒரு நாள் என்ன வர சொன்னவ வேற எங்கேயோ வேலையா போயிட்டார். சரின்னு ஒரு தியேட்டர்ல சிவாஜி படம் ஓடுதேன்னு டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போனா எல்லாம் ஜோடி ஜோடியா வந்திருக்குதுக. யாரும் படம் பார்க்க வந்ததா தெரியல. நான் திரும்பி வந்துட்டேன் என்றார் தன் பங்குக்கு தரகர். மனசுல ஈர இருந்தாதானுங்க மனுஷன். கோவில் மராமத்து வேலைக்காக துபாய் வீட்ல எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுங்களா? வெறும் 50 ரூபா. எவ்வளவு பெரிய மனசு! அம்மன் இருக்காளே, இருக்கிறவனுக்கு அள்ளி கொடுக்கிறா, இல்லாதவன் கோவணத்தையும் சேர்த்து உருவிக்கிறா என்றார் பூசாரி. பணம் இல்லைன்னா பிணம்தான். வாழ்றதுக்கு பதிலா சுடுகாட்டுல போய் காலை நீட்டி படுத்துக்கலாம். கலிகாலம். பணம் தான் பேசுது. பணத்தால எல்லாத்தையும் விலைக்கு வாங்க முடியுது. எனக்கு 3 மாச வாடகை பாக்கி. எனக்கு இந்த தொழிலை விட்டாக்கா வேற எதுவும் தெரியாது. தலையில என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும் போல இருக்கு. வாழ்க்கையில
கிரகங்கள் எப்படியெல்லாம் விளையாடுது என்றார் ஜோசியர். சிவனே பிறந்து வந்தாலும் கோள்களோட ஆதிக்கத்துக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும். சில பேரோட ஜாதக கட்டம் 40 வயசுக்கு மேலதான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். உடம்பு பிடியா எந்த சாமியையாவது பிடிச்சுக்கணும். வேற வழியே இல்ல என்றார் தெளிவுடன் பூசாரி. கூழோ கஞ்சியோ குடிச்சாலும் குடும்பம் பக்கபலமா இல்லைன்னா மனுஷன் வெளியில நடமாட முடியுமா? பாருங்க நம்ம பரமேசு நிலைமைய. ஒரே பொண்ணுன்னு பொத்தி பொத்தி வளர்த்தாரு. அது தன்னோட கூட படிக்கிறவனை தான் கல்யாணம் கட்டிப்பேன்னு முடிவா சொல்லிடுச்சு. அதுல விழுந்தவர் தான் வெளியே வந்து யாரு மூஞ்சிலையும் விழிக்காம வீட்டுலேயே அடைஞ்சு கிடக்காரு. பாவ மனுஷன் என்றார் தரகர். யாரு கழுத்துல எப்ப கத்தி விழும்னு தெரியல. நம்ம வாத்தியார் பொன்னம்பலத்துக்கு ஹார்ட் அட்டாக்காம். வயசுல என்னம்மா உடம்ப மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாரு தெரியுமா? அவருக்கு எப்படின்னு இன்னும் எனக்கு விளங்கல. ரொம்ப நல்ல மனுஷன். இன்னும் 2 பொண்ணுங்களை கரையேத்துற வரைக்குமாவது அவர் உசுரோர இருக்கணும். பிறப்பும் இறப்பும் அவ கையில தானே இருக்கு. நாமெல்லாம் பொம்மைங்க தானே என்றார் கோயில் இருக்கும் திசையை பார்த்து பூசாரி. என் ஜாதகத்தை பார்த்துட்டு என் அப்பா உனக்கு சிவபதவி கிடைக்காதடா, நீயும் நம்ம தொழிலுக்கே வந்துடு அப்படின்னுட்டார். அவர் ஒன்னும் சம்பாதிச்சு வச்சுட்டு போகல. ஒருவேளை வயிற்று நப்ப அவர் கத்து கொடுத்ததுதான் இப்போ உதவுது என்றார் கண் கலங்கியவாறு ஜோசியர். கண்ணதாசன் சும்மாவா சொன்னாரு? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு. அதிகமா எதிர்பார்க்காத ஏமாற்றம்தான் மிஞ்சும். 50 ரூபாய் கொடுத்தான்னா சந்தோஷமா வாங்கிக்க. 25 ரூபாய் கொடுப்பான்னு நினைச்சேன், 50 கொடுத்திருக்கான்னு சந்தோஷப்படு என்றார் கரிசனத்துடன் பூசாரி. பொங்கி திங்கவே ஒவ்வொரு நாளும் பெரும்பாடா இருக்கு. என் பிள்ளைங்களை கான்வென்ட்ல படிக்க வைக்கணும்னு ஆசை. என் தொழில் அவங்களுக்கு வேணாம். அரசு உத்தியோகத்துக்கு போய் காலாட்டிக்கிட்டு சாப்பிடணும் அவங்க. அந்த ஆசை எனக்கு இருக்கக்கூடாதா என்றார் ஆதங்கத்துடன் ஜோசியர். புதையலுக்கு மேல உட்கார்ந்து பிச்சை எடுக்கிற கதை தான் நம்ம கதை. எந்த விதை எப்ப முளைக்கும்னு யாருக்கு தெரியும்? படி அளக்கிறவளுக்கே திருவிழா எடுக்க நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பிச்சை எடுக்க வேண்டியிருக்கு. நான் கிளம்புறேன் என்றார் பூசாரி. அப்படின்னா ஏழைங்க ஏக்கப்பட்டே சாக வேண்டியதுதானா? எனக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு போங்க என்றார் ஜோசியர். இத பாரு, நான் சாதாரண ஆளு. ஏதோ அம்மனுக்கு பூசை செஞ்சு வயித்த கழுவிட்டு இருக்கேன். கார்ல வந்து இறங்குறவனை பார்த்து நான் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டா அம்மன் இருக்கிறதையும் புடுங்கிட்டு விட்டுருவா. இந்த வரவு செலவு கணக்குக்கெல்லாம் நீ அவளை கூப்பிடாத. முதல்ல நீ அம்மனை போய் பாரு. அவளுக்கு எதுக்க ஏதாவது உனக்குன்னு கேட்க தோணுதான்னு பாரு போ என்றார் தீர்க்கமாக பூசாரி. கவலைப்பட யாருக்குத்தான் கஷ்டமில்ல என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினார்கள் பூசாரியும் தரகரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.